என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் என்று சொல்கின்ற இந்த விஷயத்தை உடனே என்னவென்று என் குழந்தை நீ புரிந்து கொள். நிறுத்து நிறுத்து என்று கருப்பன் இத்தனை சத்தமிட்டு உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் இதனை உடனே என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னமும் இது உன் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டிருக்குமே, ஆனால் நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. உன்னை தேடி வரும் சோதனைகளை யார் நினைத்தாலும் விட்டுவிட முடியாது. உனக்கென இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும். என் பிள்ளையே, பிரச்சனைகள் சோதனைகள் என்று தொடர்ந்து புலம்பிக் கொண்டிருக்கின்ற நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதும் நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா? இந்த வாழ்க்கையில் நாம் எதையெல்லாமும் யோசிக்கிறோம் என்பதும் முதலில் புரிய வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் நீ எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள். ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரும் விஷயங்களை என்னவென்று கவனிக்கப்பார். என் குழந்தையே, இந்த விஷயத்தை மட்டும் நீ நிறுத்திவிட்டால் போதும். நிச்சயமாக சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக மாறிவிடும். இதையெல்லாமும் தொடர்ந்து தொடர்ந்து வருவதனால் என் பிள்ளை மேலும் மேலும் வாழ்க்கையின் பல சோதனைகளைத்தான் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னை குறைத்து யாரும் பேசுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு பதில் சொல்வதை நிறுத்திவிட்டு உயர்ந்து நிற்க பழகு. கஷ்டம் ஒருபோதும் உன்னை அழிக்க வராது என்பதனை புரிந்து கொள். உன்னை உயர்த்தத்தான் வரும் என்பதனை தெரிந்து கொள். நம்பிக்கை இல்லாதவன்தான் ஏழையாக மாறுவான். துரோகம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒரு பாடம். நீ உன்னை நம்புகிற வரை நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் தோல்விகள் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள். உன் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கை உன்னை எப்பொழுதும் தலை நிமிரச் செய்யும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எத்தனையோ விஷயங்களையும் எத்தனையோ சோதனைகளையும் வேதனைகளையும் பார்த்துவிட்ட என் பிள்ளைக்கு இனி நடப்பது எல்லாமும் நல்லதற்காகவே நடக்க வேண்டும் என்பதனால்தான் இந்த கருப்பன் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி வந்து உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள். இன்று உன் கருப்பன் நிறுத்தச் சொல்கின்ற விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக கவனித்தால் இந்த வாழ்க்கை இனி உனக்கு தரக்கூடிய எல்லா நிலைகளையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வாய். கருப்பனுக்கு உன்னை பற்றிய அக்கறை எப்பொழுதுமே அதிகம்தான். ஏனென்றால் நான் என் பிள்ளையின் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறேன் அல்லவா? நான் என் பிள்ளையின் வாழ்க்கையில் பல நன்மைகளை நடத்த எப்பொழுதும் நினைத்திருக்கிறேன் அல்லவா? உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் இந்த கருப்பன் காட்டுகின்ற கவனம் போல யாரும் கவனிக்க முடியாது. உனக்கு நல்லது நடத்த நான் எப்பொழுதுமே உன்னோடு தான் துணை இருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கருப்பனின் அன்பு உன்னை தேடி வந்து எப்பொழுதும் உனக்கு வேண்டியதை எல்லாமும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நான் பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். எப்பொழுதும் போல கருப்பனை இப்பொழுதே நீ மன அழுத்தத்திற்கு ஆளாக்காதே. நிறுத்தச் சொன்னவுடன் நிறுத்திவிட்டால் உனக்கும் பிரச்சனை இல்லை, இந்த அப்பன் எனக்கும் பிரச்சனை இல்லை. என் பிள்ளை சரியாக எல்லாவற்றையும் புரிந்து கொண்டது என்று சொல்லி நானும் மகிழ்ச்சி அடைந்து விடுவேன். நானும் அடுத்த வேலை அடுத்தது உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனை நோக்கி நான் பயணிக்க தொடங்கி விடுவேன் அல்லவா? இதனை என் பிள்ளை தெரிந்து கொண்டு நீ வாழ பழகு. உன்னை தேடி வரும் விஷயங்களை எல்லாமும் நீ என்னவென்று உணரப் பழகு. எத்தனையோ பிரச்சனைகள் உன்னை தேடி வந்திருந்தாலும் எத்தனையோ சோதனைகளை நீ கடந்து வந்திருந்தாலும் என் பிள்ளை இனி இதையெல்லாமும் எண்ணி நீ கலங்க வேண்டாம். உனக்கு நடக்கும் பல உண்மைகளை இனிமேல் நீ என்னவென்று கவனிக்க பழகு. உனக்கு நடக்கும் பல விஷயங்களை என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள பழகு. கருப்பன் இருக்கும் காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை உருவாக்கும் காலம் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த கருப்பன் துணையிருந்து உனக்கு எதை எடுத்துச் சொல்வதாக இருந்தாலும் அதிலிருந்து நீ நல்லதை பெறுவாய் என்பதனை புரிந்து கொள். தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் என் பிள்ளை மனம் கலங்காதே. தேவையில்லாத எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் நீ வருத்தப்படாதே. அப்பன் சொல்ல சொல்ல உன்னை மாற்றிக்கொண்டே இரு. மற்றபடி சாதாரணமாகவே உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கத் தொடங்கிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த ஒரு விஷயங்களையும் என் பிள்ளை கவனத்தில் கொண்டு
நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து முடிக்க ஆரம்பித்து விடுவாய். இத்தனை நாளும் நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களினாலும் உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் ஏராளம், நீ சந்தித்த துன்பங்கள் ஏராளம், இந்த மனிதர்கள் உன்னை பாடாய்படுத்தியதும் ஏராளம். இதை எல்லாவற்றையும் என் பிள்ளை இனிமேல் நீ முழுக்க முழுக்க சரியாக உணரத்தான் வேண்டும் அல்லவா? உன்னோடு கருப்பன் சொல்லக்கூடிய விஷயத்தை முதலில் கவனமாக கேட்டு நிறுத்த பழகு. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படுவதை முதலில் நிறுத்து. கருப்பன் அழுத்தமாக சொல்கின்றேன், எந்த ஒரு காரியமும் சரியென்று உன் மனசாட்சிக்கு தோன்றிய பிறகு அதை செய்தால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற எண்ணத்தை முதலில் நீ நிறுத்திவிடு. உன்னுடைய வாழ்க்கை அவர்களின் கருத்துக்காக அல்ல, அவர்கள் என்ன கருத்து சொல்வார்கள் என்பதற்காக இந்த வாழ்க்கையை ஒருபொழுதும் நீ வாழ எண்ணக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று நீ முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற காரியத்தை முதலில் நிறுத்து. உன்னை மதிப்பவர்கள் ஒருபோதும் உன்னை மாற்றச் சொல்ல மாட்டார்கள். உன்னை மதிப்பவர்கள் ஒருபொழுதும் உன் மனதை காயப்படுத்த மாட்டார்கள். மரியாதை இல்லாதவர்களுக்காக எதையும் மாற்றவோ யாரையும் திருப்திப்படுத்தவோ முயற்சி செய்தாயானால் முதலில் அதை நிறுத்து. யாரும் உன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காத பொழுது, நீ என்ன சொல்கிறாய் என்பதனை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யாத பொழுது அவர்களுக்கான ஆலோசனை கொடுப்பதை முதலில் நிறுத்து. மதிப்பு கிடைக்காத இடத்தில் உன்னுடைய அறிவை, உனக்குள் தோன்றுகின்ற நல்ல சிந்தனைகளை நீ அவர்களுக்கு கொடுப்பதை, வீணாக்குவதை முதலில் நிறுத்து. உன்னுடைய அறிவை நீ பொக்கிஷமாக பார்த்துக்கொள். தேவைப்படுபவர்களுக்கு அது நிச்சயமாக பயன்படும் என்பதனை மறந்து விடாதே. கடந்த தவறுகள், அதாவது முடிந்து போன தவறுகளை எல்லாமும் மனதில் மீண்டும் மீண்டும் நினைப்பதை நிறுத்து. அது உன்னுடைய முன்னேற்றத்தை நிச்சயமாக தடுத்துவிடும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்து வருந்துவதை நிறுத்திவிட்டு, நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் அடுத்த படியை உன்னால் நிச்சயமாக மாற்ற முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை நீயே குறைத்து மதிப்பதை முதலில் நிறுத்து. நீ நினைப்பதற்கு மேலானது. நிச்சயமாக உன்னால் எல்லாம் முடியும். உன்னை தெய்வம் நல்லபடியாக மதிப்பதனாலும், தெய்வம் உன்னை நல்ல பிள்ளை என்று சொல்வதனாலும் தானே மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது நீயாகவே உன்னை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நீயாகவே உன்னை பற்றிய சிந்தனைகளை எப்பொழுதும் தவிர்த்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்கு நடக்கும் விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு வாழ நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையிலும் எல்லா மாற்றங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருந்துவிட்ட இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். உனக்கான மகிழ்ச்சியை நான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்தே தீருவேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். கருப்பன் இருக்கும் பொழுது இனி எந்த நாளும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் கவலைகள் இல்லை என்பதனை நீ உணர்ந்து கொள். இதுபோல என் பிள்ளை உன்னை குறைத்து மதிப்பிடுவதை நிறுத்தி கொண்டு அடுத்ததாக எதை செய்தாலும் உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதை நிறுத்து. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்த பயணம் இருக்கிறது. யாரும் உன்னோடு சேர்ந்து பயணிக்க இங்கு பிறக்கவில்லை. சேர்ந்து வருபவர்களை அழைத்து செல். விட்டு விலகிச் செல்பவர்களை விட்டு தானாக நீ தனியாக நடக்க தொடங்கிவிடு. எதையுமே மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் போல இருக்க வேண்டும், இவர்களைப் போல இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒருபோதும் நீ உன்னுடைய மனதை காயப்படுத்தி விடாதே. அனைவருமே உன்னை போல சிந்திப்பார்கள் என்று எதிர்பார்ப்பதை நிறுத்து. அதுவே உன்னை அதிகமாக காயப்படுத்துகிறது. நீ மற்றவர்களுக்கு நல்லது செய்ய நினைக்கிறாய் என்பதற்காக மற்றவர்களும் அதையே நினைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாதல்லவா? அவர்களுக்கென தனித்துவமான குணம் இருக்கும் பொழுது
அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதைத்தான் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். இதையெல்லாமும் என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ நிச்சயமாக சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு துணையிருக்கும் இந்த கருப்பனின் அன்பு உனக்கு எல்லா விஷயங்களையும் இனி நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த கருப்பன் உன்னோடு நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகும். அப்பன் சொல்லச் சொல்ல எல்லாமும் மாறும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்தும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் உணர்ந்து நடந்து கொள். கருப்பன் இருக்கும் பொழுது இனி என் பிள்ளைக்கு எதை பற்றிய கலக்கங்களும் இனி தேவையில்லை. எதை பற்றிய குழப்பங்களும் உனக்கு தேவையில்லை. உனக்கு நடப்பது எல்லாமும் சரியானதாக மாறும் என்பதனை புரிந்து கொள். இந்த கருப்பன் நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். அப்பனின் அன்பு இதையெல்லாமும் உன்னை நிறுத்தச் சொல்வதற்கு முழுக்க காரணம் என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். சந்தோஷமான நிலையை இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். உன்னை சுற்றி வரும் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ தெரிந்து புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். தெய்வம் இருக்கும் இடம் இந்த வாழ்க்கையில் நமக்கான அதிர்ஷ்டத்திற்கான இடம் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உன்னோடு பயணிக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ நிறுத்திவிட்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வாய். தெய்வம் உனக்கு நடத்தி தரும் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொண்டு வாழ்ந்திடுவாய் என்பதனை மறக்காதே. கருப்பன் இருக்கிறேன் எனும் பொழுது இந்த வாழ்க்கையிலும் உன்னை சுற்றி ஒவ்வொரு விஷயங்களும் நடப்பதை நீ கண்கூடாக கண்டு கொள்ள முடியும். உன்னால் என்னென்ன விஷயங்களை நடத்த முடியும், எந்தெந்த விஷயங்களை இந்த வாழ்க்கையில் சாதிக்க முடியும், எதையெல்லாமும் நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை எல்லாமும் அப்பன் உனக்கு சரியான நேரத்தில் எடுத்துச் சொல்வேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு வேண்டியது போல, நீ விரும்பியது போல எல்லாமுமே இனி உன் எண்ணம் போல நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எதிர்வருகின்ற காலம் இனி உனக்கு விரும்பியதை எல்லாமும் நல்லபடியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை புரிந்து கொள். நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கே என்று அது நடத்தும் என்பதனையும் முதலில் நீ புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் இது போன்ற தெய்வங்கள் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து உனக்கான நன்மைகளை தருவதற்கு தயாராகி விட்ட பிறகு இனி என் பிள்ளை எதற்காகவும் நீ கலங்காதே. எந்த சூழ்நிலையையும் யோசித்து நீ ஒருபோதும் வருந்தாதே. இந்த வாழ்க்கையை நீ நினைத்தால் நிச்சயமாக மாற்ற முடியும். நீ நினைத்தால் எந்த நிலையிலும் நல்லதொரு மாற்றங்களை உன்னால் கொண்டு வர முடியும் என்பதனை நீ புரிந்து கொள். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு வேண்டியது போல நடத்தட்டும். அப்பனின் துணை கொண்டு என் பிள்ளை எதையும் பெற்றுவிட நீ தயாராகிவிடும். கருப்பன் இருக்கும் வரை என் பிள்ளை இனி எதை பற்றியும் சிந்தித்து நீ வருத்தம் கொண்டு நிற்க வேண்டாம். உன்னை தூற்றியவர்கள் மத்தியிலும் சரி, உன்னை பார்த்து ஏளனமாக நினைத்தவர்கள் மத்தியிலும் சரி, என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழ்வாய். இது போன்ற சிந்தனைகளை எல்லாமும் நீ நிறுத்திவிட்டாலே தானாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா நன்மைகளும் நடக்கத் தொடங்கும் என்பதுதான் உண்மை. தானாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமும் நடக்கத் தொடங்கும் என்பதுதான் உண்மை. இதையெல்லாமும் தெரிந்து புரிந்து கொண்டு நீ நன்மதிப்போடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்ல நிலையோடு இந்த கருப்பன் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொண்டு நீ ஆனந்தமாக வாழ வேண்டும் என்பதனை மறந்து விடாது. எது நடந்தாலும் என் பிள்ளைக்கானது. எந்த விஷயமானாலும் என் பிள்ளை சரியாக ஒவ்வொன்றையும் நீ நிறைவாக பெறுவாய் என்பதனை ஒருபோதும் நீ மறக்காதே. கருப்பனுக்கு தன் பிள்ளைகளினுடைய அக்கறை,
தன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றிய அக்கறையும் எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கிறதல்லவா? உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் நான் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறேன். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்பதனையும் இந்த கருப்பன் புரிந்து வைத்திருக்கிறேன். ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு நான் சரியானபடி சொல்லித் தருவேன் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ புரிந்து கொள். எப்பொழுதும் இனி எதையும் யோசித்து நீ வருந்தி நிற்காதே. உனக்கு வேண்டியது போல எல்லா நிலைகளிலும் உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் இனி சரியாகவே உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ நம்பு. சரியான திசையில் இந்த கருப்பன் உன்னை பயணிக்க வைத்து விட்டேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை தேடி எல்லா விஷயங்களையும் உன் வசமாக்க இந்த கருப்பன் நான் துணிந்து விட்டேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். கருப்பன் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவானாலும் சரி, அவை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கலங்காமல் தெளிவோடு புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முன்னிறுத்த வேண்டும் என்பதனை புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க எப்பொழுதும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். கருப்பன் சொன்னால் அதை நிறுத்து, அது உன் வாழ்க்கைக்கும் நல்லது. என் பிள்ளையினுடைய எதிர்காலமும் நல்லபடியாக மாறும். என் குழந்தையின் வாழ்க்கையில் என் பிள்ளைக்கு என்ன தேவை என்று நீ விரும்புகிறாயோ அவை ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து இனி என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ளாதே. உனக்கு நடத்துவதை எல்லாமும் நான் சரியாகவே நடத்தி கொடுத்து உன்னை வாழ வைப்பேன். கருப்பன் இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையை நிச்சயமாக இனி புரட்டி போடும். அப்பன் சொல்லித்தரும் விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் இனி இந்த கருப்பனின் அருளால் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்பதனை நீ புரிந்து கொள். சரியானதொரு நிலையில் உனக்கு என்ன கிடைப்பதாக இருந்தாலும் அவை எல்லாமும் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து நடந்து கொண்டாலே அது போதும். எந்த நேரமும் உனக்கு விருப்பம் போல இனி எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை காரணம் காட்டி இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் உன்னை விட்டு சென்றிருக்கிறது. ஆனால் இனிமேல் இதையெல்லாமும் கடந்து என் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது. பெருமகிழ்ச்சியோடு என் பிள்ளை நீ எதையுமே வாழ வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் மனதிற்குள் நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான காலம் இது, உனக்கான நேரம் இது, உனக்கான தருணம் இது, உனக்கான வெற்றி இது. எப்பொழுதும் இதையெல்லாமும் என் பிள்ளை நீ தொலைக்காதே. கருப்பன் சொல்லித்தரும் விஷயங்களை ஒருபோதும் இனி இந்த வாழ்க்கையில் நீ தொலைக்காதே. நல்லது வேண்டும் என்றால் தீமைகளை ஒதுக்கத்தான் வேண்டும். இந்த வாழ்க்கை சொல்லக்கூடிய உண்மைகளை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளையினுடைய விருப்பங்கள் எல்லாமும் சரியாக இருக்கும் என்றால் இந்த வாழ்க்கை மேலும் உனக்கு நல்லதையே உருவாக்கும் என்பதனை நீ மறக்காது. கருப்பன் சொல்ல சொல்ல இனி எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்ல தருணம் என்று நீ எதை சொன்னாலும் இந்த வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள். நல்லது வேண்டி அப்பன் உனக்கு முன் கொண்டு வந்து நிறுத்தும் இந்த வாழ்க்கையை நீ ஒருபோதும் இனி தொலைத்து விடக்கூடாது. ஒருபோதும் இந்த சூழ்நிலைகளை நீ கைவிட்டு விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நாம் எதிர்கொள்ளும் விஷயங்கள் என்னவென்றாலும் சரி, இனி அத்தனையிலும் நீ மீண்டு வரத்தான் வேண்டும் என்பதனை புரிந்து கொள். நீ நினைத்தால் இங்கு எல்லாமும் நல்லபடியாக மாறும். கருப்பனின் அன்போடு எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்.
அப்படி அன்பிற்கு மதிப்பு கொடுத்து இத்தனை நேரம் என் பிள்ளை இந்த வாக்கினை கேட்டிருப்பாயானால், கருப்பா நான் முழுமையாக கேட்டேன் என்று எனக்கு பதிவிடு. அப்பன் புரிந்து கொள்வேன் என் பிள்ளையின் அன்பை. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.